الله الرحمن الرحيم نويت صوم غد عن أداء فرض رمضان هذه السنة لله تعالى نويت صوم غد عن أداء فرض رمضان هذه السنة لله تعالى இந்த வருடத்து ரமலான் மாதத்து பரலான நோன்பை அதாவாக நாளை நோக்க நியத்து செய்கிறேன் அல்லாஹ்வுக்காக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி தய்யிபீன் வ அஸ்ஹாபிஹி தாஹிரீன் வல் முஸ்லிமீன வல் முஃமினீன குல்லிஹிம் அஜ்மாஈன். அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் நாம் இன்றைக்கு 9வது தராவியை நிறைவு செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், 11.25 ஜுஸுக்கள் ஓதி முடித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இதுபோன்று இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களும் முழுமையாக நின்று குர்ஆனை கேட்டு தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. நம்முடைய நோன்புகளை, நம்முடைய இபாதத்துகளை, நம்முடைய துஆக்களை, நம்முடைய திக்ருகளை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொள்வானாக. நம்முடைய நாட்டங்களை, நம்முடைய தேட்டங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. நீண்ட நாள் நம்முடைய ஹாஜத்துகளை அல்லாஹ் கபூல் செய்து நிறைவேற்றி தருவானாக. உடல் ஆரோக்கியத்தோடும் கைகால் நாள் சுகத்தோடும் இன்னும் நிறைய ரமலானுடைய மாதங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட எத்தனையோ பல கேள்விகளுக்கு நபியையே பதிலளிக்க சொன்னார். ஒரு தடவை இப்படி கேட்டாங்க, யஸ்அலூனக அனில் அஹில்லா, பிறையை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, குல் ஹிய மவாகீது லின்னாஸ், நபியே நீங்க சொல்லுங்க, பிறை என்பது நாட்களை கணக்கு செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது என்று சொல்லுங்கள். ஒரு தடவை இப்படி கேட்டாங்க, யஸ்அலூனக அனில் மஹீத், பெண்களுடைய மாதவிடாய் பற்றி கேட்கிறார்கள். அந்த மாதவிடாய் காலங்களில் நீங்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை அந்த மக்களுக்கு குலுகுவாதன் ஃபாத்தஸிலுன் நிஸா ஃபில் மஹீத் அல்லாஹ் சொன்னான். அந்த மாதவிடாய் காலங்களில் கணவனோடு சேர வேண்டாம், தொழுக வேண்டாம், வணங்க வேண்டாம், இபாதத் செய்ய வேண்டாம், ரெஸ்ட் எடுக்கட்டும், எல்லாத்தையும் சொன்னான். இப்படி நிறைய கேள்விகள் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பதிலளிக்க சொன்னான். ஆனால் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் அல்லாஹ் தானே பதில் சொன்னான். அது என்ன கேள்வி? அல்லாஹ்வை பற்றி நபியிடத்திலே உங்களிடத்திலே கேட்கப்பட்டால், வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி ஃபல்யஸ்தஜீபு லி. அல்லாஹ் சொன்னான், எல்லா கேள்விகளுக்கும் நபியே நீங்க இப்படி பதில் சொல்லுங்க, அப்படி பதில் சொல்லுங்க. நிறைய கேள்விகள், நான் உதாரணத்துக்கு தான் 2-3 சொன்னேன். நிறைய கேள்விகளுக்கு அல்லாஹ் நபியை பதிலளிக்க சொல்லிவிட்டு, என்னை பற்றி என்னுடைய மோமின்கள், என்னுடைய முஸ்லிம்கள் என்னை பற்றி கேட்டால், அன்னி கரீபுன் உஜீபு தஅவத்தத் தாஇ, நான் அவர்களுக்கு மிக சமீபமாக இருக்கிறேன், அவர்கள் கேட்கிற துஆக்களுக்கெல்லாம் உடனடியாக பதில் கொடுக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ்வே பதில் சொன்னான். அப்ப என்னன்னு சொன்னா, இதுல இருந்து என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் எப்படி செய்யறான்? விரும்புகிறான். என்னிடத்துல இந்த அடியான் கேட்க மாட்டானா, அவனுக்கு நான் அதை கொடுக்க மாட்டேனா என்று அல்லாஹ் தஆலா ஆசைப்படுகிறான். மக்கள் கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான். ஆமா, நாம தான் என்ன செய்யறது இல்லை, அல்லாஹ்விடத்துல கேட்கிறதே இல்லை. அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு கூட வெட்கப்படுறது, அல்லாஹ்ட்ட துஆ செய்யறதுக்கு கூட சங்கோஜப்படக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த அடியான் கேட்க மாட்டானா என்று அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான், அதன் மீது ஆசை கொண்டு இருக்கிறான். எனவே துஆ என்பது அல்லாஹ்விடத்திலே கேட்பதை நாம் என்ன செய்யக்கூடாதுங்க, அதுல நாம தயக்கம் காட்டவே கூடாது. என்ன வேண்டாலும் அல்லாஹ்விடத்திலே நாம் முறையிட்டு கேட்க வேண்டும். மனிதர்கள் தான் கேட்பதற்கு பயப்படுவார்கள். என்னங்க, மனிதர்கிட்ட நம்ம கேட்டோன்னு வச்சுங்களேன், ஒரு தடவை கேட்டா கொடுப்பாங்க, 2 தடவை கேட்டா கொடுப்பாங்க, 3வது தடவை நம்மளை பார்த்தா வேற ரூட்ல போயிடுவாங்க, ஐயோ ஏதாவது கேட்ட போறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மனிதர்களிடத்துல நீங்க கேட்க கேட்க மனிதர்கள் தூரமாகுவார்கள். ஆனால் அல்லாஹ்விடத்திலே கேட்க 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 அல்லாஹ் இன்னும் சமீபமாக நெருங்கி வந்து விடுவான். அதுதான் அல்லாஹ்வுக்கும் மனிதருக்கும் உள்ள வித்தியாசம். புரியுதுங்களா? மனிதர்களிடத்துல நம்ம என்ன ஏதாச்சும் கேட்டோன்னு வச்சுங்க, ஐயோ இவனா ஏதாவது கேட்ட போறான், நம்ம வேற கொடுக்க வேண்டியது வருமே என்று அவர்கள் தூரமாகி போவார்கள். அல்லாஹ் என்னிடத்துல கேட்கிறானே என்று நெருங்கி வருகிறான். அதே மாதிரி
நம்ம அல்லாஹ்விடத்திலே துவா செய்யும் பொழுது எப்படி துவா செய்யணும்? அல்லாஹ் தஆலா நிறைய துவாக்களை குர்ஆன்ல சொல்லி தருகிறான். ரப்பனா அப்படின்னு கூப்பிடுறத அல்லாஹ் ரொம்ப விரும்புறான். சொல்லுவாங்க ரப்பனா ரப்பனான்னு குர்ஆன்ல நிறைய துவாக்கள் வரும். ரப்பனா எங்கள் இறைவா என்று அழைப்பதை அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான். ஒன்று. ரெண்டாவது, நம்மளை தாழ்த்திக்கிட்டு அல்லாஹ்வை புகழ்றத அல்லாஹ் விரும்பும். அப்படித்தானே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துவா சொல்லி கொடுத்தான். என்ன துவா? நம்ம ஒவ்வொரு தடவையும் 4 ரக்காத்துக்கு பிறகு அந்த துவாவை நான் ஓதாம இருக்கவே மாட்டேன். நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். ஓதுறோமா? என்ன அர்த்தம்? ரப்பனா எங்கள் இறைவா, வலம்னா அன்ஃபுஸனா எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டோம், வ இல்லம் தக்ஃபிர் லனா நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால் லனகூனன்ன மினல் காசிரீன் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் ரஹ்மானே, எனவே எங்களுக்கு என்ன செய்ய கிருபை செய்வாயாக. இப்படி நம்மளை நாமளே தாழ்த்தி கொண்டு அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வை புகழ்ந்து பேசுகிறது அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறான். அல்லாஹ் நம்ம எப்படி கேட்குற? அல்லாஹ் என்ன அவ்வளவு கொடுக்குற, இவ்வளவு கொடுக்குற, எனக்கு மட்டும் கொடுக்கவே மாட்டேங்கிற, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நிறைய காசு வருது, எனக்கு மட்டும் வரவே மாட்டேங்குது அப்படின்னு அல்லாஹ்ட்ட போய் சண்டை போடக்கூடாது. புரியுதுங்களா? அல்லாஹ்விடத்துல பணிவோடும் பரிவோடும் தாழ்வோடும் அல்லாஹ்விடத்துல கேட்கிற பொழுது அல்லாஹ் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறான். அதனால அல்லாஹ் என்ன கேட்கிறோமோ அதை கொடுக்கிறான். உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கலீஃபா இருந்தாங்க. அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரியே இவர் 2ஆம் உமர்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கலீஃபாவாக இருந்தவர். அவங்க சொல்றாங்க, என் வாழ்க்கையில நான் துவா செய்த எல்லாத்தையுமே அல்லாஹ் கொடுத்தான். நான் என்னென்ன துவா செஞ்சிருக்காங்க பாருங்க. நம்ம துவா செய்யறதுக்கு பயப்படக்கூடாதுங்க. அல்லாட்ட BMW கார் கேட்கணும், ஆடி கார் கேட்கணும், என்ன வேணாலும் ரோல்ஸ் ராயல்ஸ் கார் கேட்கணும், பெரிய வீடு கேட்கணும், பங்களா என்ன வேணாலும் அல்லாட்ட கேட்கலாம். எதுக்குமே நம்ம என்ன தயங்கக்கூடாது. ஏன்னா கொடுக்கிறவன் அல்லாஹ் இல்லையா? எதையுமே செய்வதற்கு ஆற்றல் மிகுந்தவனிடத்துல நாம கேட்கிறோம். அப்ப அதனால என்ன சொல்லி துவா கேட்கும் பொழுது முதல்ல நம்ம பணிவோடு அல்லாஹ்வுக்கு முன்னாடி கையேந்தி இருக்கிற சிந்தனையில துவா. கை ஒரு பக்கம் இருக்கும், மூஞ்சி ஒரு பக்கம் இருக்கும், அங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு அசால்ட்டா துவா செய்யக்கூடாது. கேட்கறது யார்கிட்ட? அல்லாஹ்விடத்துல. எதை கேட்டாலும் கொடுப்பார். எதையும் செய்வதற்கு அவன் ஆற்றல் பெற்றவன் இல்லையா? தாயும் தந்தையும் இல்லாமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்தான். தந்தையே இல்லாமல் ஈசா நபியை படைத்தான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவனிடத்துல நாம கேட்கிறோங்கிற சிந்தனையோடு நாம என்ன செய்யுங்க, கண்டிப்பா அல்லாஹ் தருவாங்கிற நம்பிக்கை முதல்ல இருக்கணும். நம்மகிட்ட நம்பிக்கையே இருக்கிறதுல நம்ம துவா செஞ்சு எங்க அதெல்லாம் அல்லாஹ் கபூல் செஞ்சு இதெல்லாம் நடக்கவா போகுது, அதற்கு நீங்களே துவா செஞ்சிருங்க அதற்கு அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம மேலே நாமளே நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது. அல்லாஹ் கண்டிப்பா தருவாங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை முதல்ல நம்ம இடத்துல இருக்கணும். அப்ப அல்லாஹ்ட்ட கேட்கணும். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு கேட்பதை எல்லாம் கொடுக்கிறான். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நான் அல்லாஹ்விடத்திலே நான் மருவான் என்று சொல்லக்கூடிய மன்னருடைய மகள் தான் எனக்கு மனைவியாக வேண்டும் என்று துவா செய்தேன். அல்லாஹ் எனக்கு அதை நிறைவேற்றி கொடுத்தான். மன்னர் மருவானுடைய மகள், அவர்களைத்தான் நான் திருமணம் முடித்தேன். அதே மாதிரி எனக்கு அமைச்சர் பதவி வேண்டும் என்று நான் துவா செய்தேன். அல்லாஹ் என்னை அமைச்சராக ஆக்கினான். அதே போன்று நான் மன்னராக ஆக வேண்டும் என்றும் துவா செய்தேன். அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தின் மன்னராகவும் என்னை ஆக்கினான் அப்படின்னு சொல்றாங்க. இதை பெருமைக்காக நான் சொல்லல. அல்லாஹ்விடத்திலே கேட்கிற எந்த துவாவையும் அல்லாஹ் புறக்கணிப்பதில்லை. அல்லாஹ் கண்டிப்பாக அதை கொடுக்கிறான் என்ற நம்பிக்கையோடு நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அவங்க சொல்றாங்க, மிகப்பெரிய ஆட்சியாளர், அதாவது உமர் ரலியல்லாஹு தஆலா எப்படி ஆட்சி செஞ்சாங்களோ அதே மாதிரி ஒரு ஆட்சியை உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் செய்தார்கள். மிகப்பெரிய ஒரு தக்வாதாரி, அல்லாஹ்வின் மீது அவ்வளவு பெரிய பயபக்தியோடு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னர். அவங்க சொல்றாங்க, எனக்கு அல்லாஹ் இந்த மூன்றையும் கொடுத்தான். நான் கடைசியில் நான் மரணிக்கிற பொழுது என் மரணம் நல்ல மனிதர் இறந்து விட்டார் என்கிற சுப செய்தியோடு என் மரணம் ஏற்பட வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் இதை நிச்சயமா கபூல் செய்வான்னு அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அவர்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிற பொழுதுதான் அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டது. அவர் அந்த மரணம் ஏற்படுகிற பொழுது, ரூஹ் பிரிகிற பொழுது அவர் ஓதின ஆயத்து நண்டா இன்னஹும் ரஜுலுன் சாலிஹ், அல்லாஹ் சொல்லக்கூடிய இவர் ஒரு நல்ல மனிதர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே அவருடைய மரணம் ஏற்பட்டதாக வரலாற்றிலே சொல்லுகிறார்கள். அப்போ அல்லாஹ்விடத்தை கேட்கிற துஆ இருக்கிறதே, அதை நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பான்.
நம்ம நினைக்க கூடாது நம்ம துவாவையெல்லாம் அல்லாஹ் கபூல் செய்யவா போறான் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நிச்சயமாக நம்ம துவாவை அல்லாஹ் கபூல் செய்வானுங்கிற உறுதியோடு நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். ஒரு ஹதீஸ்ல இப்படி வரும், அல்லாஹ் தஆலா நம்முடைய துவாக்களை 3 விதமாக ஏற்றுக்கொள்கிறான். ஒன்று, நாம கேட்டதை உலகத்திலேயே அல்லாஹ் கொடுக்கிறான், இது ஒன்று. கேட்டதை உலகத்தில் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்கிறான், இது ஒன்று. ரெண்டாவது, நாம் கேட்ட துவாவிற்கு பகரமாக அல்லாஹ் தஆலா நமக்கு வரக்கூடிய முசீபத்தை நீக்கி விடுகிறான். நாம் ஒரு துவா செஞ்சிருப்போம், அதை அல்லாஹ் நிறைவேற்றி தராம அதை விட மிக மோசமான ஒரு முசீபத்து, எங்கேயாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆக வேண்டியிருக்கும், அல்லது ஒரு வியாதி வர வேண்டியது இருக்கும், அல்லது ஏதாவது மேலே உழுது ஏதாச்சும் நமக்கு ஆபத்து ஏற்பட வேண்டியது இருக்கும். இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு நீக்கி தருகிறான், இது ரெண்டாவது. மூன்றாவது, இங்கேயும் கொடுக்காம இதுக்கு பதிலாக ஒரு ஆபத்தையும் நீக்காம மொத்தத்தையும் அல்லாஹ் தஆலா மறுமையில் நாம் கேட்ட துவாவை அல்லாஹ் கொடுப்பான். இப்படி 3 விதத்தில் நாம கேட்கிற எந்த துவாவாக இருந்தாலும் அல்லாஹ் நிறைவேற்றி விடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். எனவே நம்முடைய துவா என்றைக்கும் வீணாகாது. அல்லாஹ்ட்ட கேட்கிற பொழுது எப்படி கேட்கணுங்க? கண்டிப்பா அல்லாஹ் தருவாங்கிற நம்பிக்கையோடு நாம் கேட்க வேண்டும். நம்முடைய துவா கபூலாகும். அப்படி ஒரு மிகப்பெரிய மகத்தான ஒரு சஹாபியினுடைய வரலாறு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது என்னன்னு நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்லுகிறேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்முடைய துவாக்களை பரிபூர்ணப்பட்ட துவாவாக தருவான் என்ற முழுமையான நம்பிக்கையுடைய துவாவாக நம்முடைய துவாக்களை அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அது மாதிரி துவா கேட்கும் போது ரொம்ப பணிவோடும் எப்படி கேட்கணும், ரொம்ப தாழ்வோடு அல்லாஹ்ட்ட கேட்கணும். சில பேர் துவா கேட்கும் போது அதை நீ பேசிட்டே, அந்த கருவேப்பிலை எடுத்தியா, தக்காளியை போட்டியா, அதை எடுக்காதடி, துவாவிலே எல்லாம் நடக்கும். இப்படிதான் துவா செஞ்சா எப்படி அல்லாஹ்ட்ட கேட்கணும் போது எவ்வளோ ஒரு பயபக்தியோடு அல்லாஹ்ட்ட கேட்கணும். அப்போ அதனால துவா செய்யும் போது மிகவும் பயபக்தியோடு அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஏண்டா உலகத்தையே படைத்து பரிபாலித்த ரப்பினிடத்திலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற சிந்தனையோடு நாம் என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு நல்ல துவாவாக நம்முடைய துவாக்களை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. நேற்றைய தினம் ஜக்காத்தை மாற்று மதத்தவர்களுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பெண்மணி சொன்னாங்க ஃபோன் பண்ணி. மாற்று மதத்தவர்களுக்கு ஜக்காத்துடைய பணத்தை நாம் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா நம்முடைய நோக்கமே நிறைவேறாமல் போய்விடும். எனவே ஜக்காத்துடைய பணத்தை நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு தான் கொடுக்க வேண்டும். அவர்களுடைய வறுமையை நீக்குவதுதான் அதன் நோக்கம். ஒன்று. ரெண்டாவது ஒன்று சொன்னாங்க, குர்பானுடைய கரியை மாற்று மதத்தவர்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு. குர்பானுடைய கரியை கொடுத்த வரைக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க, ரொம்ப நெருங்கிய பழக்கத்தில் இருக்கிற அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு வேண்டாம் கொடுக்கலாம். ஏன்னா கொடுக்கலன்னா அவங்க நம்மளை பற்றி தப்பாக நினைப்பாங்க. அதனால அவங்களுக்கு கொடுக்கலாமே தவிர மற்றபடி வேற மாற்று மதத்தவர்களுக்கு நாம் குர்பான் கரியை கொடுக்கக்கூடாது. சமைத்து வேண்டால் பிரியாணியோ அல்லது ரசமோ குழம்பாவோ வேண்டாம் நம்ம கொடுத்துக்கலாமே தவிர என்ன செய்யக்கூடாது, கரியாக மாற்று மதத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஆனால் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் நம்ம பழக்கத்தில் இருந்தாங்க, ரொம்ப நெருங்கி பழங்கினாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறது நல்லது. ஏன்னா அது ஒரு ஃபித்னாவை, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாமல் இருக்கும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மிக அறிந்தவன். இந்த ரமலானுடைய மாதத்தை நமக்கு பயனுள்ளதாக எதை சொன்னோமோ எதை கேட்கிறோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக நம்ம எல்லாம் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتوفنا مع الأبرار. ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد. ربنا رب ارحمهما كما ربيانا صغيرا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. وعليكم السلام ورحمة الله وبركاته.